நேரங்கள், சில இன்விடேஷன் உனக்கு வரல, நீ கவலைப்படாத. உனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் காத்திருக்கிறது. உனக்கு 10ஓட 1 அழைப்பு வராது. நீ 10ஓடு 1 இருப்பதற்காக உனக்கு அழைப்பு வராது. நீ ஸ்பெஷலா இருப்பதற்கான அழைப்ப தேவன் உனக்கு. மை காட், வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்க மேலேயே கை வைத்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட உன்னை, புறக்கணிக்கப்பட்ட உன்னை தேடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. உன்னை தேடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு உன்னை சிலர் கண்டுக்காம இருக்காங்க பார். சிலர் உன்னை பார்த்தும் பாராம இருக்கிறாங்க பார். உன்னை பெரிய ஒரு பொருட்டா எண்ணாம இருக்கிறாங்க பார். ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கனப்படுத்தி, இந்த வார்த்தையின் படியாக உன் தலையை உயர்த்தி, உன்னை புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை தள்ளின ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை தேடும்படியாய். உன் வேல்யூ சாமுவேலுக்கு தெரியும், உன் வேல்யூ தீர்க்கதரிசிக்கு தெரியும். உன் அபிஷேகத்துடைய வேல்யூ, குவாலிட்டி சாதாரணமா இருக்கிறவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. உன் வேல்யூ அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். தரையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அது தெரியாது. எப்படி தாவீதை அபிஷேகிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து, ஓ உனக்காக வைராக்கியம் பாராட்டி, நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லி உனக்காக காத்திருந்து, உன்னுடைய சந்திப்புக்கு பிறகு இவன் தான் ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்டது போல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீ அபிஷேகம் பெறும்போதும் பரலோகம் சொல்லி இருக்கிறது, இவன் தான். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. ஆமென் ஆமென் கிருபையே, ஆமென் கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. ஆமென் ரகரசே நல்ல கிருபையே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை
ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் உண்மையான இதயத்தோடு சொல்லமாப்பா, நான் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை கரங்களை உயர்த்தி ரகபா ஷஹபோ தனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே. கரங்களை உயர்த்தி ரபஷா கதனா ஆராதனை உமக்கே. தேவனை மகிமைப்படுத்தவர் ஆராதிக்கலாம். ரபஷா கரதுனா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதபா ஷகபரதுனா ரிஹபோலா மரஷகரது மகிமை படுத்துகிறோமப்பா. Oh glory Father. Hallelujah. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ரபஷா கமரதுனா லிப்ரஹதுனா ரஷா போரமோ ரிஹலரதன ரஷா கபபலமோ. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீங்களே தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் ஐசுவே கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லை இயேசுவே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கு ஆராதனை. ரபஷகபோ ஆராதனை உமக்கே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரஷகபோ அக்கினி அக்கினி எங்களை நிரப்பட்டுங்க. காலையில் உங்க பிரசன்னத்தில் எங்களை மூடுங்க. உங்க மகிமையின் பிரசன்ன ஒவ்வொருத்தரையும் மூடட்டும். ரபதன மரஷகபோ ரிகபபபல மரஷகரதனலோ ரிபபமகபதன ரஷகரதன. Heavenly anointing is where உங்க
பரலோக அபிஷேகத்தினால நிரப்புங்க ஒவ்வொருத்தரையும். ரீபா மாமா கதனா ரீபாபா ஷகபோ. ஆராதனை உமக்கே. glory glory glory. மகிமை மகிமை ஒவ்வொருத்தரையும் மூடுவதாக. ரேபா தானர ஷகபோ. ஆமென். ஒரபலமோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ரபதனர ஷகபோ. பரிசுத்தாக்கி நீங்க ஒவ்வொருத்தரும் நிரப்பட்டுப்பா. லமா கபதனலர ஷகபபலபோ. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ரிமம கதுனலபோ. ரஷகபபமம கதுனா. இந்த காலை வேளையிலுடைய பரிசுத்தாக்கி நீங்க ஒவ்வொருத்தரையும் ரீமா கபோதனா இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்க மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி அப்பா. லீப்ரா கதுனா ரஷகபபபா. உங்க பரிசுத்தாக்கி நீ ரீமா கதுனா மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் மூடுவதாக. லீக்ரபதன ரஷகபபோ. ரீபா மக்கதுனா லமர ஷகரதனா. அந்நிய பாஷை கிருபை பெற்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஓரி கபோதுனா மர ஷகபபல மரதனா. லீக்ரபபல ரஷலரதுனா கிருபோ. லீபா மக்கபதன ரஷலரதுனா. லீகபபபவரதனா. ரிஷகபபவலபோ. ரிபதனல ரஷகபபவலபோ. ரிகதனல ரஷகபமக்கதுனலரதனா. ரிகமமர ஷலரதுனோ. ரிகபமமக்கதுனல ரஷலரதுனா. ரிகபபமக்கதுனல ரஷலரதுனா. ஆவியானவரே பிரசன்னம் 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 உங்க மகிமை முழுவதும் ரிகபபலபோ. ஓ ரிஷகதனா. ஆளுகை செய்து எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் இன்னைக்கு எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பையும் ஆண்டவரே. நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம், உடைந்து போயிருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை உயிர்ப்பையும் அப்பா. இன்னும் எல்லாரும் வாயை திறந்து கேட்கிற வேளையில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவார், ஒவ்வொருவரையும் உங்களை உயிர்ப்பிப்பார். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தட்டும். எஸ் ஃபாதர். ஒவ்வொரு நாட்களும் நம்ம வாழுகிறது தேவ கிருபை. ஒவ்வொரு நாட்களும் நம் ஜெயமா நிற்பது தேவ கிருபை. ஒவ்வொரு நாட்களும் வேதம் சொல்லுகிறது எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மை வலுவாதபடி நம்மளை பாதுகாத்து நம்மை நடத்துகிறார். எல்லா வாயை திறந்தாப்பா இந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல உங்க கிருபை ஊற்றப்படுவதாக. எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது.
ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே ஆஹா நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே எல்லாரும் சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின் கிருபை இது. ஆசையாய் உடைக்கப்பட்ட எல்லாரும் சொல்லதானே, எல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின உங்க கிருபைக்காக. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே அப்பா அவன் மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகி. உணர்ந்து பாடலாமா? உங்க கிருபை வேற எதுவும் இல்ல ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும்தான். உங்க கிருபையினால தான் நான் வாழ்றேன். வரஹதரபா சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அவன் அவன் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கிருபை இது. சொல்லுங்க கிருபையே. ஆமென் 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 மாறாத நல்ல ஆசையாய் கிருபையே. ஆமென் ரகதலா பதரபா நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இதே. ஆசையா சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் அமதன ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம், வெறுமையாயிருந்த நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த தேவ கிருபைக்காக. ஆமென் ஆமென் கிருபையே. ஆமென் கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே ஆமென் ரகரசே நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான். அப்பாவை பார்த்து சொல்லலாமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. உங்க கிருபைதான் என்னை இம்மட்டுமா நடத்தி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து எல்லோருமா எல்லோருமா கிருபையே கிருபையே சொல்லுவோமா? அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நல்ல கிருபையே கிருபையே. ஆமென் ரசதலா டலா பதரபா நல்ல கிருபையே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா?
கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை கிருபை சொல்லுமா கிருபை கிருபையே மாறாத உங்க கிருபை அப்பா நான் நிர்மூலமாக இருப்பது உங்க கிருபை கிருபையே நான் விழாம இருப்பது உங்க கிருபை நான் இப்போ நிற்கிறது உங்க கிருபை எல்லாமே உங்க கிருபை தான் ஓ கிருபையே அப்பா கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே ஆமென் கிருபையே மாறாத நல்ல கிருபையே அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த நாளில் இந்த 7வது மாதம் இந்த முதல் வாரத்துல நான் வந்து நிற்கிறேன் உங்க கிருபை தான் என்னை தாங்கி இருக்கிறது உங்க கிருபை மட்டும்தான் என்னை நடத்தி இருக்கிறது உங்க கிருபை தான் என்னை மட்டுமாய் சுமந்து இருக்கிறது உமக்கு நன்றி அப்பா ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தான் நான் ஆனா என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீரப்பா எல்லாம் உங்க கிருபை என் தாளந்து அல்ல என் திறமைகள் அல்ல என் ஞானம் அல்ல என்னுடைய நீதி அல்லப்பா எல்லாமே உங்க கிருபை 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 என்று சொல்லுகிற பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் ஆமென் சொல்லுங்க கிருபை இன்னும் உங்க கிருபை அப்படியே சொல்லுங்க இன்னும் தாங்க இன்னும் தாங்க இன்னும் தாங்க ஓ எல்லாம் கேட்கலாம் ஆராதனையில கேளுங்க இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே அப்படியே கைகளை உயர்த்தி யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை ஒரு கிருபை வேணும் கிருபை என்பது தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை நம்ம மட்டும் உட்கார்ந்து இருக்கிறோம் அன்னைக்கு நம்ம வாழ்றோம்னா தகுதியினால் அல்ல அவர் அளித்த கிருபையினால் அவர் கொடுத்த கிருபையினால் எல்லாரும் சொல்லுங்க நான் நிர்மலமாக அது இருப்பது அவருடைய கிருபை அந்த கிருபைக்காக நன்றி அப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆமென் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தில் அப்படியே வார்த்தையை கவனிப்போம் இன்னைக்கு அந்த கிருபை நம்மை சந்திக்கட்டும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லலாமா ஆமென் God is good ஆமென் எல்லாரும் சொல்லுங்க தகுதியே இல்லாத எனக்கு அவர் கிருபை ஆமென் ஆகாதென்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று 118ஆம் சங்கீதத்தை இன்னைக்கு அப்படியே ஆவியில ப்ரொஃபட்டிக்கா ஆவியில நம்ம அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென்
தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது இருந்த சூழ்நிலைகள் டோட்டலி டிஃபரண்ட். தள்ளப்பட்ட நிலையில, மனுஷனால எண்ணப்படாத நிலை, ஏன் சொந்த தகப்பனே தன்னை மறந்து போன நிலையில தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ராமன் சொல்லுவோமா? குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டவனாய், மறக்கப்பட்டவனாய், குடும்பத்தால தள்ளப்பட்டவனாய் இருந்த தாவீது 118ஆம் சங்கீதத்திலே எழுதுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். என்னை கர்த்தர் தலைக்கல்லாய் மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தலைக்கல்லாய் மாற்றுவாராக. தள்ளப்பட்ட உன்னை, நிராகரிக்கப்பட்ட உன்னை, கைவிடப்பட்ட உன்னை, புறக்கணிக்கப்பட்ட உன்னை என் ஆண்டவர் தலைக்கல்லாய் மாற்றி உன் தலையை உயரச் செய்து, உன் கொம்பை உயர்த்தி, மான் கால்களைப் போல உன் கால்களை மாற்றி, நன்மையும் கிருபையையும் உன் வாழ்க்கையில தொடரும்படியாய் செய்து, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்கள் முன்பதாக உனக்கு ஒரு பெரிய பந்தியை ஏற்படுத்தி என்னை தலைக்கல்லாய் அவர் மாற்றப் போகிறார். என் குடும்பத்தை தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். இந்த ஊழியத்தை தலைக்கல்லாய் மாற்றுவார். ஒருவன் அசைக்க முடியாதபடியாய், ஒருவனும் பிடுங்கி போட முடியாதபடியாய், ஒருவனும் அதை ஷேக் பண்ண முடியாதபடியாய் கர்த்தர் என்னை நிலைநிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னைக்கு விசுவாசிங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நானும் ஒரு சங்கீதம் பாட வேண்டிய ஒரு காலம். சொல்லுங்க, ஆமென். நானும் ஒரு சங்கீதத்தை பாட வேண்டிய காலம். ஒரு சூழ்நிலை அமைகிறது தாவீதுக்கு. அந்த சூழ்நிலையில தான் 118வது சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். ஆகாதென்று தள்ளின வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்ட சகோதரர்கள் கூட ஒருமித்து வாசம் பண்ண முடியாத என்னை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை தலைகள் இங்க வந்திருக்கீங்க? அவங்க எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் தள்ளப்பட்ட கல் அல்ல, நான் நிராகரிக்கப்பட்ட கல் அல்ல, உதாசீனப்படுத்தப்பட்ட கல் அல்ல, நான் தலைக்கல்லாய் என்னை கர்த்தர் எழுப்புகிற ஒரு நேரம், என்னை தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுகிற ஒரு நேரம், என்னை தலைக்கல்லாய் தேவனின் தலையை உயர்த்துகிற ஒரு நேரம். ஆமென், ஆமென். ஓ லிபானலதலம சந்தனவா. அந்த சங்கீதத்தில் 118:22 அவர் சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய், மூளைக்கு தலைக்கல் ஆய். எல்லாரும் சொல்லுங்க, ஆயிற்று. ஆகும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஆகும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கரெக்ட் தானே இல்லையா? ஆகும்னா அது ஃபியூச்சர், நாளைக்கு ஆகும். ஆண்டு சொல்றார், பிரசன்ட்ல சொல்றார், அது ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்க. ஆயிற்று. எல்லாம் சொல்லுங்க, ஆயிற்று. ஆமென். எதெல்லாம் கைகளை உயர்த்தி விசுவாசிங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு டன் ஆகணும், அது ஆகணும். அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும். அந்த மேன்மைகள் என் வாழ்க்கையில வந்து ஆகணும். அந்த உயர்வுகள் என் வாழ்க்கையில வரணும். எதெல்லாம் என் வாழ்க்கையில ஆகணுமோ அதை அறிக்கை பண்ணு. ஆயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். அந்த ப்ரமோஷன் உனக்கு ஆயிற்று. அந்த இன்கிரிமெண்ட் உனக்கு ஆயிற்று. அந்த சுகம் உனக்கு ஆயிற்று. ஆமென். அந்த கர்ப்பத்தின் கனி உனக்கு ஆயிற்று. அந்த திருமண காரியங்கள் உனக்கு ஒழுங்கு ஆயிற்று. ஆமென். உனக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய வாசல் திறக்கப்பட்டது ஆயிற்று. ஓ, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உன் கையில வந்து ஆயிற்று. தலைகள் ஆயிற்று. இன்னைக்கு சொல்லுங்க, ஆயிற்று. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயிற்று. அந்த தரிசனங்கள், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெரிய தேசங்கள், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெரிய காரியங்கள் என் கண்களால் பார்த்து ஆயிற்று. என் கண்கள் அதை காணுகிற ஒரு வேலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைத்தட்டி, we receive Father.
என தாவீது எழுதுகிறார். வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து தகப்பனால மறக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தாவீது. தகப்பன் தன் பிள்ளையாய் கூட நினைக்காத ஒரு நிலையில தான் தாவீது வளர்ந்தார். அந்த அதிகாரத்துல தான் சொல்லுவார். 118ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுவார் பாருங்க, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். எப்படி? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். எப்படி எப்படி எதனால் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார்? தன்னுடைய பிள்ளை அவனை வனாந்திரத்திற்கு என்ன செய்ய போறான்? தள்ளப்படுகிறான். ஆடுகளை மேய்க்கும்படியாய் அவனை விசாரிக்கல. ஒருவேளை தகப்பன் நினைத்திருக்கலாம், இந்த பிள்ளையோட பிறப்பை எனக்கு பிடிக்காத பிறப்பு, வனாந்திரத்துல போயாவது அப்படியே வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. ஏன்னா வனாந்திரத்துல, ஏன்னா தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், சவுலை சந்திக்கும் போது ஒரு நாள் சொல்லுவார் என்னன்னா, ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும். அப்ப எப்படிப்பட்ட நிலையில நீ என்னை தள்ளினாய், நான் அழிந்து போவாய், நீ முடிந்து போவாய், அவ்வளவுதான் உன் வாழ்க்கையோட எண்டுல தான் நீ நிற்கிறாய், உன்னை என்ன செய்ய முடியாது, உன்னை நாங்க தூக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லி நீ தள்ளினாய் என்னை. உன்னுடைய பிள்ளைகள் கூட மற்ற பிள்ளை எல்லாரையும் நீ அழகு பார்த்தாய், ராணுவத்தில் சேர்த்து ஞானத்தை கொடுத்து நீ அழகு பார்த்தாய், ஆனால் என்னையோ வேண்டாம் என்று நீ தள்ளினாய். எத்தனை பேருக்கு புரியும்? உன்னை தள்ளப்பட்ட நிலையில உன்னை உலகம் தள்ளி இருந்திருந்தனா, உன்னை உலகம் தள்ளி இருக்கலாம், உலகம் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், உன்னை வேண்டாம் என்று இந்த உலகம் நினைத்திருக்கலாம். ஆனா பரலோகம் உன்னை சேர்த்து கொள்ள எப்போதோ ரெடி ஆகிவிட்டது. பரலோகம் உன்னை சேர்த்து கொள்ள எப்போதோ ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென். நீ நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், வனாந்தரத்திற்கு நேராய் நீங்கள் தள்ளினீர்கள், காட்டு மிருகங்களுக்கு இடையில் என்னை தள்ளினீர்கள், மரண பள்ளத்தாக்கில் என்னை தள்ளினீர்கள். அதனாலதான் அந்த அனுபவங்களை தான் தாவீது எழுதுகிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் என் தகப்பன் என்னை தள்ளிவிடலாம், என் தகப்பன் என்னை வேண்டாம் என்று அருவருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் அதில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட. ஆமென். உமது கோல் உமது தடியும் என்னை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நீங்க என்ன தள்ளினீங்க, ஆனா ஒரு நாள் வரும். அந்த நாள் தான் வந்தது தாவீது வாழ்க்கையில. ஏன்னா ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். சவுலை தள்ளி அந்த இடத்துல நான் யாரை ஏற்படுத்த போகிறேன்? தாவீதை ஏற்படுத்த போகிறேன். நீ போய் ஈசாயின் குமாரன், பேரை சொல்லல, நீ போய் ஈசாயின் குமாரில் ஒருவனை எனக்காக நீ என்ன செய், எனக்காக. வா, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க ஐயா. உலகம் உன்னை தள்ளிச்சு, உலகம் உன்னை வேண்டாம் நிராகரிச்சிச்சு, உலகம் உன்னை புறக்கணித்தது, ஆனா என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, எனக்காக உன்னை தேர்ந்தெடுத்து, எனக்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனக்காக. எல்லாம் சொல்லுங்க, அவருக்காக. நீ எனக்காக, ஆண்டு சொல்வார் சாமுவேலை பார்த்து, நீ எனக்காக என்ன செய். ஆமென். எனக்காக எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். நாங்க நேற்று உபவாச ஜபத்துல சபைகளை குறித்து அப்படியே தியானிச்சோம். எபேசு சபை, சிமர்னா சபை, இப்படி பல 7 சபைகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த சபைகளை குறித்து பேசும். ஒவ்வொரு சபைகளுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது பயங்கரமா வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபேசு சபைக்கு பேசும்போது டக்குன்னு வாசிங்க பாப்போம். முதல், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? அத நல்லா கவனிங்க. தேவன் எப்படிப்பட்டவராய் தன்னை வெளிப்படுத்துறார் பாருங்க. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில. இரண்டாவது சபைக்கு எழுதும் போது எழுதுறார் பாருங்க. எபேசு சபை, அடுத்து சிமிர்னா தானே, சிமிர்னா சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார்,
அவர் எப்படிப்பட்டவரா எழுதுகிறார்? முந்தினவரும் பிந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற மரித்திருந்து பிழைத்தவருமானவர் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவமானவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கு எழுதும் போது தன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிட்டு தான் எழுதுகிறார். ஆனா அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ போ, எனக்காக அவனை ஒருத்தன் என்ன செய்துகோ. வாவ், ஆகாதென்று தள்ளப்பட்டவனை எனக்காக நீ என்ன செய், தெரிந்து கொண்டு, புறக்கணிக்கப்பட்டவனை எனக்காக தெரிந்து கொண்டு, நிராகரிக்கப்பட்டவனை எனக்காக தெரிந்து கொண்டு, தள்ளப்பட்டவனை எனக்காக தெரிந்து கொண்டு. விசுவாசிங்க, தள்ளப்பட்ட உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சாமுவேல், நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க, இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். ஏன்னா ராஜாவாய் ஆக்கறதுக்கு முன்ன வரைக்கும் சாமுவேல் தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். ராஜா இருக்க வேண்டிய இடத்துல தான் சாமுவேல் என்ன செஞ்சார், இருந்தார். அப்பதான் ஆண்டவர் வருத்தப்படுவார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் ஆசையா கேட்டுட்டாங்க. என்ன கேட்டுட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப அவன் ரொம்ப மன வருத்தப்படுவான். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் துக்கமா இருக்கிறாய் சாமுவேலை பார்த்து, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை. எனக்கு இந்த வார்த்தை படிக்கும் போதெல்லாம் மன உளைச்சலா இருக்கும், பாரமா இருக்கும். அந்த ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. எப்படியா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். மை காட், நான் தான் அவர்களுக்கு ராஜாவா இருக்கேன்னு ஆசைப்பட்டேன். ஆமென். நான் தான் அவர்களுக்கு எல்லாமே. ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப, நீங்க நல்ல கர்த்தரோட பழகி பார்த்தீங்கன்னா, அவரோட நீங்க உறவாட பழகிட்டீங்கன்னா, அவர் உங்களை வேற எந்த காரியத்தை உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். He is jealous God. அவர் பொறாமையுள்ள தேவன். நீ வேற எதுக்கும் அடிமைப்பட அவர் விரும்ப மாட்டார். அவருக்கு நீ மட்டும்தான் சொந்தமா இருக்க அவர் விரும்புகிறார். நீ மட்டும்தான் அவருக்கு. அதுல அவர் ரொம்ப, அதுல அவர் நோ காம்ப்ரமைஸ். ஆமென். தாவீது ஏன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா நினைக்கிறீங்க? தாவீது வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு நினைச்சானா, எனக்குடைய மேய்ப்பர் எல்லாம் அவர் மட்டும்தான். யாருடைய இருதயம், தேவன் சும்மா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்ங்கிற வார்த்தையை நம்ம அடையிறது சாதாரண விஷயமே கிடையாது. உன் இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருக்குள்ள ஊறி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீ வந்துட்டனா, அவர் உன்னை எந்த பகுதிகளிலும் அவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகாதென்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கலாயிற்று. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தரப்போகிறார். அப்ப தாவீது வனாந்தரத்துல ஒன்றும் தெரியாதவனாய் எப்பொழுதும் போல. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் ஈசாயை சந்திக்க பெத்லகேமுக்கு வரும்போது அங்க பெரிய பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. பலி, பெரிய பலி. ஊர் தேசமே அன்றைக்கு பலி விருந்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலி விருந்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். தேசமே காத்து கொண்டிருக்கிறது பலி விருந்தை போஜனம் பண்ணும்படியாய். ஆனால் அந்த பலி விருந்துக்கு கூட யார் அழைக்கப்படவில்லை? தாவீது அழைக்கப்படவில்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சில நேரங்கள் சில இன்விடேஷன் உனக்கு வரல, நீ கவலைப்படாத, உனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் காத்திருக்கிறது. ஆமென். சில நேரங்கள்ல சில இன்விடேஷன் உன் வாழ்க்கையில வராது. நீ நினைச்சு பார்த்திருப்ப, சரி இந்த இன்விடேஷன் எனக்கு வரும், இந்த அழைப்புகள் என் குடும்பத்திலிருந்து வரும். ஆனா அவங்க உன்னை மறந்திருப்பார்கள். ஒருவேளை மறந்து இருந்திருப்பார்கள். ஏன் மறக்கப்பட்டவனாய் நீ மாறி இருப்பார். சில நேரங்களில் உனக்கு தேவையில்லைன்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, உனக்கு வேற லெவல்ல இன்விடேஷன் வரப்போகிறது? வேற லெவல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வேற லெவல் இன்விடேஷன்.
எனக்கு வேற லெவல் இன்விடேஷன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வேற லெவல் இன்விடேஷன். கர்த்தர் வேற லெவல்ல உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென். அப்போ அந்த தேசத்துல பெரிய பலி விருந்து காத்திருக்கிறது. எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, அந்த பலி விருந்துக்கு யார் வரா? சாமுவேலை கர்த்தர் அனுப்புறாரு. ஆண்டவர் சொல்றார், நீ போய் ஈசாயின் குமார் ஒருவனை எனக்காக தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுல எல்லாருமே அந்த பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, தாவீதை தவிர. நிறைய நேரங்கள்ல இந்த வழி நிறைய பேர் லைஃப்ல இருக்கும். எல்லாரும் சில நேரங்கள்ல ஒன்று கூடி அழைக்கப்படும் பொழுது உன்னை நிராகரித்திருப்பார்கள். நீ அங்க இருந்திருக்க மாட்டாய். நீ அந்த இடத்துல தள்ளப்பட்டவனாய் மாறி இருப்பாய், மறக்கப்பட்டவனாய் மாறி இருப்பாய். அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி இருப்பார்கள். நீ தனித்து விடப்பட்டவனாய், உனக்கு ஒரு பேருக்கு கூட ஒரு அழைப்பு உனக்கு வந்திருக்காது. ஒரு பேருக்கு கூட சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு நான் ஆவியில உங்களுக்கு சொல்றேன், உனக்கு 10ஓட ஒண்ணா அழைப்பு வராது. நீ 10ஓடு ஒண்ணா இருப்பதற்காக உனக்கு அழைப்பு வராது. நீ ஸ்பெஷலா இருப்பதற்கான அழைப்பை தேவன் உனக்கு. மை காட், வாங்கிக்கங்க. 10ஓடு ஒண்ணா இருப்பதற்கான ஒரு அழைப்பை நீ வாங்க மாட்டாய். ஸ்பெஷல். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீ விசேஷமானவன், விசேஷித்தமானவன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் உன் வாழ்க்கையில உனக்கு தந்து, எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, அப்படிப்பட்ட ஒரு கிருபை என் மேல இறங்குகிறதற்காக நன்றி அப்பான்னு சொல்லுகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, ஆமாண்டவரே இன்றைக்கு அந்த கிருபை எங்கள் மேல இறங்கட்டும், அந்த அபிஷேகம் எங்கள் மேல இறங்கட்டும். இன்னைக்கு நாங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். எங்கள் தலையை நீ நிமிரச் செய்ய வேண்டிய அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமென். தாவீது எழுதுகிறார். அதனாலதான் அவர் எழுதுகிறார், ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பலி விருந்து எல்லாம் ரெடியா இருக்கிறது. அப்ப ஈசாயிட்ட போய் சாமுவேல் சொல்லுகிறார், உன் பிள்ளையில ஒருத்தனை தேவன் அவருக்காக தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ண போகிறார். எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு? கரெக்டா இல்லையா? உடனே ஒவ்வொருத்தனையா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப முதல்ல சாமுவேல் பார்க்கிறார், ஒவ்வொருத்தனையாய் கொண்டு வரும்போது இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ, இவனா இருக்குமோ. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஒவ்வொருத்தனா கடந்து போறாங்க. எலியாப் கடந்து போறார், ஷம்மா கடந்து போறார், அப்படி ஒருத்தரா கடந்து போறாங்க. கடைசியில அந்த 7 பேரையும் கர்த்தர் என்ன செய்யல? தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப 7 பேரையும் தெரிந்து கொள்ளுங்கும் போது தன் தகப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவனே அப்ப ஒருத்தர் இருக்கான்னு சொல்லியிருக்கணும். சாமுவேல் கேட்கிறாரு, உன் புள்ள இவ்வளவுதான் இருக்கிறாங்களா? இவ்வளவுதானா? அப்பதான் தாவீதுடைய அப்பா சொல்றாரு, ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். உடனே பலி ஆயத்தமா இருக்கிறது, விருந்து ஆயத்தமா இருந்தா கூட சாமுவேல் சொல்றார், அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்கவே. இந்த அதாவது தாவீதுக்காக மொத்த தேசமே
பந்தியில இருக்காதபடி என்ன செய்தது? பந்திய ஸ்டாப் பண்ணி தாவீதுக்காக காத்திருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஐயா, உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகள், உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள், உன்னை சூஸ் பண்ண காரியங்கள், உன்னை அபிஷேகம் பண்ணின காரியங்கள் ரொம்ப விலையேற பெற்றது. நீ 10ஓட 1ஆய் அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ விசேஷமானவனாய், விசேஷித்தமானவனாய் நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசேஷமானவனாய் அழைக்கப்பட்டவன். மொத்த பந்தியும் கேன்சல்ங்க. ஏன்னா சாமுவேல் ஜோமனி பந்தி ஆரம்பிச்சாதான் எல்லாரும் என்ன செய்யணும்? சாப்பிடணும், தேசமே சாப்பிடணும். சாமுவேல் சொல்லிட்டார், அவன் வர்ற வரைக்கும் நான் போஜனம் பந்தி என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். இப்போ நேரா ஒரு கூட்டம் தாவீதை தேட போறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேட போகிறாங்க. அவன் கண்டுக்கப்பட முடியாத, வந்தா கூட பார்க்க விரும்பாத இடத்துல இருந்த தாவீது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அவன் வந்தா கூட அப்படியே ஒதுங்கி போற மாதிரி போன அந்த இடத்துல இருந்த தாவீத இப்ப தேடும்படியா, எல்லாரும் சொல்லுங்க, தேடும்படியாய். எல்லாம் வாயத்தரன் சொல்லுங்க, தேடும்படியாய். தாவீது வந்தாதான் இங்க எல்லாமே நடக்கும்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. தாவீது தான் இந்த இடத்துல சூப்பர் ஹீரோவா கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப தாவீதை தேடுறாங்க. எங்க எங்கேயோ இந்த வனாந்தரத்தில் இருப்பானா, அந்த வனாந்தரத்தில் இருப்பானா சொல்லி தாவீதை தேடும்படியாய் முதல்ல ஒரு கூட்டம் போகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட உன்னை. இல்லைன்னா உங்க மேலேயே கை வைத்து சொல்லுங்க, தள்ளப்பட்ட உன்னை, புறக்கணிக்கப்பட்ட உன்னை தேடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. உன்னை தேடுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு உன்னை சிலர் கண்டுக்காம இருக்காங்க பார். சிலர் உன்னை பார்த்தும் பாராம இருக்கிறாங்க பார். உன்னை பெரிய ஒரு பொருட்டா எண்ணாம இருக்கிறாங்க பார். ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கனப்படுத்தி, இந்த வார்த்தையின் படியாக உன் தலையை உயர்த்தி, உன்னை புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை தள்ளின ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை தேடும்படியாய், உன்னை தேடும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். தாவீதை தேடுவதற்கு ஒரு கூட்டம் போகிறது. இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், மறக்கப்பட்டு இருக்கிறோம் பிரதர். நினைக்கிற கூட யாருமே இல்ல, எங்களை யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் என் சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு தேவன் உனக்குள் எடுத்த கிருபையை நினைத்து பார், அந்த அபிஷேகத்தை நினைச்சு பார். ஒரு நாள் உதிக்கிற உன் வெளிச்சத்தினுக்கு, உதிக்கிற உன்னுடைய ஒளியினிடத்திற்கு ராஜாக்களையும் பிரபுக்களையும் கர்த்தர் நடந்து வர பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அப்பா இது என் முடிவு அல்ல. தாவீதை தேடுவதற்கு ஒரு கூட்டம் வனாந்திரத்துக்கு நேராய் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. எல்லாம் கைத்தட்டி ஆசையாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம்
நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம். நாம் உயர்த்தி மகிழுவோம், கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பாடுங்க, கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, அவர் ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் நல்ல அதிசயங்கள் செய்தார், வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி எல்லாம் கைத்தடி பாடலாமா? நாம் உயர்த்தி மகிழுவோம், கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. ஆமென் ஆமென். பேரன்பு என்றும் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், கைத்தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென் ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் ஆமென் ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. நல்ல கைத்தட்டி ஆமென். தாவீதை தேடும்படியாய் வனாந்திரத்திலே ஆடுகளுக்கு பின்பதாக மறக்கப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த தாவீதை தேடும்படியாய் ஒரு கூட்டம் வனாந்திரத்துக்கு நேராய் போகிறது. தாவீதை தேடும்படியாய். ஆமென். காலம் மாறுது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, காலம் மாறுது, நேரம் மாறுது. ஆமென். தாவீதை தேடி கண்டுபிடிச்சிட்டானுங்க. தாவீது அங்க உட்கார்ந்து ஆண்டவரை பாடிட்டே இருந்திருப்பார் ஒருவேளை. ஆமென். வேற யாரும் இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பார்? பாடிட்டே இருந்திருப்பார். அவன்கிட்ட போய் தாவீதுட்ட போய் சொல்றாங்க, எப்பா உனக்காக ஒரு பெரிய கூட்டம், நீ வந்தாதான் பந்தி இருப்பேன்னு ஒருத்தர் காத்துட்டு இருக்கிற. தாவீது சிரிச்சிருப்பார் ஒருவேளை, எனக்காக யாருப்பா காத்திருப்பா? சொந்த குடும்பம் கூட என்ன கூப்பிடல இந்த பந்திக்கு, நீனும் வந்து ஒரு ஆளா 10ஓட ஒன்னா கூட சரி, கூட்டத்தோட ஒரு இருந்தா வந்துட்டு போன் கூட என்ன சொல்லல.
என்ன நினைக்கல. நாங்க இருந்தா அவங்க கௌரவம் பாதிக்கப்படும் தான் நினைச்சாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் நான் இருக்கேன். இப்ப நான் வந்தாதான் அங்க பந்தியா? யாரு சொன்னது? இல்ல, நீ வந்தாதான் அங்க பந்தி. ஆனா யாரு சொன்னா? எங்க அப்பா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? என்ன சொல்லுங்க, கூப்பிட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவர் என்னை தள்ளும்படிதான். அவர் இதுவரைக்கும் நான் தாயின் கருவில உருவான நாள் முதற் கொண்டு என்னை தள்ளுவதற்கு தான் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். நிச்சயமா என் தகப்பன் என்னை கூப்பிட்டிருக்க மாட்டார். ஆனா உன்னை தகப்பன் கூப்பிடல, சாமுவேல் உன்னை கூப்பிட்டார். சாமுவேலா? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியா? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அழைப்பு சாதாரண இடத்துல இருந்து வரல, அழைப்பு உன்னதமான ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உன்னதத்திலிருந்து, உயரமான இடத்திலிருந்து, ஆமென், உயரமான இடத்திலிருந்து எனக்கு அழைப்பாங்க. உயரமான இடத்திலிருந்து. ஹல்லேலூயா. தாவீது அந்த வார்த்தையை கேட்டவனே, சாமுவேல், என்ன அவரெல்லாம் ஈஸியா பார்க்க முடியாது. சாமுவேல் ஒரு எல்லைக்கு வராருன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இப்போ அந்த சாமுவேல் என்ன பார்க்க வந்திருக்கிறார்? ஆமென். எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி, சமஸ்த இஸ்ரவேலுக்கே பெரிய தீர்க்கதரிசி, அவர் என்ன பார்க்க வந்திருக்கிறார்? ஆமாப்பா, நீ வந்தாதான் அவர் என்ன செய்வாரா? சாப்பிடுவாரா? எங்க ரெக்கக்னிஷன் எப்படி வருது பார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதான் நான் சொல்லுவேன் என்னைக்குமே, உன் வேல்யூ உன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆனா உன் வேல்யூ ரொம்ப பெருசுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உன் வேல்யூ சாமுவேலுக்கு தெரியும். உன் வேல்யூ தீர்க்கதரிசிக்கு தெரியும். உன் அபிஷேகத்துடைய வேல்யூ, குவாலிட்டி சாதாரணமா இருக்கிறவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. உன் வேல்யூ அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். தரையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அது தெரியாது. கரெக்ட் தானே? சொல்லுங்க. ஆமென். அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா போகிறார். அப்போ பைபிள்ல அழகா எழுதப்பட்டிருக்கும். எப்படின்னா, தாவீது சாமுவேலை சந்திக்கும் போது ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார் தாவீதை குறித்து. அவன் சிவந்த மேனியும். ஆனா பொதுவாகவே இஸ்ரேல் பீப்புள் எல்லாருமே வந்து ஒயிட்டாக தான் இருப்பாங்க. ஆனா உண்மையான ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, அவன் முடி வந்து செம்மட்ட முடியா இருந்துச்சான். வெயில் அலைகிறவங்களுடைய முடி எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆனா பைபிள் அப்படிதான் எழுதியிருக்குது. அவனோட முடி, அதான் சிவந்த மேனிங்க, சிவந்த முடியும் இருந்துச்சான். செம்மட்ட முடி மாதிரி இருந்துதான். அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான்னு இருக்க. அவ்வளோ அழகா இருந்தது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் ஆளு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். ஏன்னா ஒரு ஆட்டு ஒரு சிங்கத்தையே கிழிக்கணும்னா அந்த பலம் நமக்கு வேணும் தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கத்தை கிழிக்கிறது ஈஸி நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு பெருசு சிங்கம்லாம் எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனா அதை அழகா கிழிச்சு போட்டு அழகா தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அதன் வாயிலிருந்து தப்பு வச்சானா அப்ப எவ்வளவு பலன் அவனுக்கு இருந்திருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில வேளைகள் நமக்கு உன் பலன் உனக்கு தெரியாது. ஆனா எத்தனையோ முறை நம்ம சொல்ல முடியும், எத்தனையோ நேரங்கள் என்னை விழுங்கலும்படி சுற்றி திரிந்த சிங்கத்தின் வாயை
உன் ஜெபமும் உன் ஆவியில் இருக்கிற வைராக்கியமும் அதை கிழித்து போட்டுச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் என்ன விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்த போது, எனக்கு எதிராய் படையெடுத்து வந்த போது, இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். எப்படி தெரியுமா? நீ பாடும் போது, நீ கர்த்தரை துதிக்கும் போது, அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் போது, அதன் வாய்களின் பற்களை கர்த்தர் தகர்த்து போட்டார். ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போகும்படி செய்தார். உனக்கு எதிரான வல்லமைகள் உன் வாழ்க்கையில செயல்படாதபடி கர்த்தர் உன்னை நடத்தினார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப தாவீது கரெக்டா அந்த சாமுவேலை சந்திச்ச உடனே அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. சாமுவேல் சொல்லுவார், சாமுவேல் ஆண்டவர் சொல்லுவார், அப்பொழுது கர்த்தர் இவன்தான், அப்பொழுது கர்த்தர் இவன்தான், எப்படி இருக்கும்? இவனை அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சொல்றா இவன்தான். எல்லாம் சொல்லுங்க, இவன். தள்ளப்பட்ட இவன் தான், புறக்கணிக்கப்பட்ட இவன் தான், ஆகாது என்று நினைத்த இவன் தான். தேவன் சொல்றார் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யாரும் அசட்டே நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னா, பரலோகமும் சொல்லியிருக்கோம் ஒரு நேரம். யார் மேலலாம் அபிஷேகம் என்னைக்கு கடந்து வந்துச்சு எனக்கு தெரியாது. நான்லாம் எப்போ எனக்கு தெரிந்து, எனக்கு அதோடைய ஞானம் வர்றதுக்கு முன்னாடி 10ஆம் படிக்க நினைக்கிறேன். நான் 10th படிக்கும்போது எனக்கு என்ன, எங்க ஊர்ல அது பிரேயர் நடக்கும் போதெல்லாம் எனக்கு ஆசை, எல்லாரும் குதிக்கிறாங்க, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, நம்மளையும் கர்த்தர் நிரப்ப மாட்டாரா? அந்த ஒரு பெரிய ஞானம் கூட அப்ப எனக்கு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. அப்போ எல்லாரும் நிரப்புறாங்களா, ஆண்டவரே என்னை நிரப்ப மாட்டீங்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியும். அப்ப நானும் எனக்கும் அபிஷேகம் கிடைக்காதா? எனக்கெல்லாம் அந்த கிருபை கிடைக்காதா? அறியாத போது பரலோகம் சொல்லி இருக்கு பார், இவன் தான். இப்ப இறங்கட்டும் இவன் மேல அந்த கிருபை, இப்ப இறங்கட்டும் இந்த அபிஷேகம் இவன் மேல. நான் 10th படிக்கும்போது அபிஷேகத்தை பத்தி ஞானம் தெரியாது, அபிஷேகத்தை பத்தி காரியங்கள் தெரியாது. ஏன்னா ஆவிக்குரிய குடும்பத்துல பிறக்கல, சிஎஸ்ஐ குடும்பத்துல பிறந்து வளர்ந்த அபிஷேகம் தெரியாது. ஆனா பரலோகம் சொல்லிச்சு இவன் தான். ஆமென், ஆமென், இவன் தான். ஹல்லேலூயா. பரலோகம் சொல்லுதுப்பா. நம்ம ஏதோ நினைச்சிட்டோம், அபிஷேகம்னா நம்ம பெற்றுக்கொண்டது ஏதோ ஒரு மற்றவங்களை போல நம்மளை பெற்றுக்கொண்டோம். இல்ல, நீ இன்னைக்கு இந்த சத்தியத்தின் நடுவில், இந்த சத்தியத்தின் மத்தியில நீ ஆவியில் இந்த வார்த்தையை நீ கவனித்து விசுவாசத்தை நீ பார்ப்பாயானா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் இந்த சம்பவம் தான் உனக்கு நடந்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கும் போது, ஆமென், எப்படி தாவீதை அபிஷேகிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து, ஓ உனக்காக வைராக்கியம் பாராட்டி நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லி உனக்காக காத்திருந்து உன்னுடைய சந்திப்புக்கு பிறகு இவன் தான் ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்டது போல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீ அபிஷேகம் பெறும்போதும் பரலோகம் சொல்லி இருக்கிறது இவன் தான். ஆமென். பரலோகம் சொல்லிச்சு, தாவீதை பார்த்து தகப்பன் நினைச்சார் இவன் இருக்க மாட்டான். தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டிய இடத்துல, ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டிய இடத்துல இவன் இருக்க மாட்டான் தகப்பன் நினைச்சான். அதனாலதான் தாவீது சொல்லுவார், நான் விழும்படி நீ என்னை சொல்லுங்க தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை, கர்த்தரோ எனக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஆண்டவர் சொல்ற பரலோகம் இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு.
எல்லாரும் முன்பதாக நிந்தித்தவர்கள், தள்ளினவர்கள், புறக்கணித்தவர்கள் மத்தியில தாவீதை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். தாவீதை அபிஷேகிக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே என்னை ஆகாதென்று தள்ளினார்கள், கர்த்தரோ என்னை எடுத்து மூளை கல்லாய். எல்லார் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரோ என்னை மூளை கல்லாய். ஆமென். அடுத்தது சொல்ல பாருங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, அது கர்த்தராலே. வசனத்தை அறிக்கை பண்ணுங்க பாபா. அது கர்த்தராலே, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தேவன் செய்கிறவைகள் ஆச்சரியமாய் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யறது எல்லாம் இனி ஆச்சரியமாய் இருக்கும். என்ன நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இவன் தான் சொன்னவனை எல்லாருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கிறது. உன்னை அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நன்மை எல்லாவற்றையும் ஆச்சரியமாய். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில நிரம்புங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. ராகா தாலா ஷேகே ரேமேலே அந்துல்பாரா. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கண்மலை. எல்லோருமா நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தீர். காண இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடங்களில் என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆனா ஒண்ணுதான், கர்த்தர் நம் பட்சத்துல இருந்துட்டாருன்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும்
எத்தனை தடைகள் வந்தால், சிங்கங்களை நீ சந்தித்தால், கரடியை சந்தித்தால், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தரியன். கடந்த நாள்ல தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கின ஒரு சம்பவம். அந்த திருப்பூர் அந்த ரிதன்யா அந்த பொண்ணுடைய லைஃப் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு, அந்த பிள்ளையோட ஆடியோ கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு 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 மன உளைச்சலை எல்லாருக்கும் உண்டாக்கிச்சு. எத்தனை பேர் உங்களுக்குலாம் கஷ்டமா இருந்துச்சு? அவங்க மட்டும் கை வருதுங்கப்பா எல்லாத்துக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் என்னன்னா வரதட்சணை என்கிற ஒரு காரியம். ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறியாதவர்கள் வரதட்சணை கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நான் உடனே தான் யோசித்தேன், ஒருவேளை இயேசுவை அந்த புள்ள அறிந்து கொண்டிருந்திருக்குமானால் நிச்சயமா ஆண்டவர் அந்த புள்ள கண்டிப்பா மரித்திருக்காது என்கிறது என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று. ஏன்னா அந்த அந்த காரியங்கள்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது கோயிலுக்கு போய் நிலமோ பண்ணிட்டு அன்னதானம்லாம் வாங்கிட்டு வந்துதான் அது மறிக்குது. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு பேர போன பிள்ளையா இருந்திருந்தால், ஒரு சுவிசேஷமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அறிவிக்கப்பட்டிருந்தால், இயேசு அறிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பா அது நடந்திருக்காது. 100 நடந்திருக்கவே. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு தானே, நான் உனக்கு இளைப்பாறுதல இல்லாம தான் அந்த பொண்ணு மரித்து போனது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லும்படியாய் நான் ஏவப்படுகிறேன். முதல்ல இந்த வரதட்சணை என்கிற ஒரு கலாச்சாரத்தை எப்படி எவன் கொண்டு வந்து திணிச்சானோ எனக்கு தெரியாது. நம்ம 2025 வாழ்றோம். பெண்களை பெற்றவர்களுடைய மனநிலைமை, பெண் பிறந்தாலே ஐயோ நாளைக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்கிற ஒரு ப்ராசஸ், இந்த மனநிலைமை யார் உண்டாக்கினதோ தெரியாது. ஆனா நான் மனசுக்குள்ள ஏவப்பட்டேன். என்னன்னா, வேதம் அதற்கு ஒரு நாளும் என்ன செய்யல, நம்மை வழி நடத்தவில்லை வரதட்சணை வாங்க என்று. அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அது என்ன, பெண் பிள்ளையை பெற்றார்னா அவர்களுக்கு பெரிய பேர்டன் இருக்கு. பெண் பிள்ளையை பெற்றால் ஐயோ பொம்பளை பிள்ளையா என்கிறத ஒரு பெரிய பாரமா எத்தனையோ பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? பிள்ளைன பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம்னா நகை போடணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு பிள்ளைய கொடுக்கவே கூடாது. இன்னொன்னு, திருச்சபைகள் என்ன பண்ணணும்னா, வரதட்சணை வாங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கூடாது. ஆமா, முதல்ல கிறிஸ்தவத்துல இது மாறணும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆமா தானே? கிறிஸ்தவத்திலையும் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. அதுவும் இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி, மார்த்தாண்டம் சைட்லாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் எதிர்பார்க்கானுங்க. ஆனா பைபிள் படி அது கிடையவே கிடையாது. பைபிள்ல ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பிள்ளை எடுக்கும் போது என்ன பண்றாரு? எலியேசர் போய் யார சந்திக்கிறார்? ரெபெக்காளை சந்திக்கும் போது போட்டு கூட்டிட்டு வராங்க. எப்படி பண்றாங்க? போட்டு கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு காலம் மாறுது, வேற மாதிரி கொண்டு போகுது. இதுல வரதட்சணையில வாங்குறதே அருவருப்பான விஷயம். ஆனா அதுல பெருமை வேற. நான் இத்தனை பவுனாக எடுத்திருக்கிறேன், நான் அத்தனை பவுனாக எடுத்திருக்கிறேன், என் வீட்டுல அவ்வளவு போன, அதுல ஒரு கேவலமான ஒரு பெருமை. தெய்வ பிள்ளைகளுக்கு இது அழகு கிடையவே கிடையாது. ஆமென். தேவனுடைய கிருபையை நம்ம வாழ்றோம். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய சாபம் என்ன? ஒரு நல்ல பையனை யாரும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. பணம் இருக்குதா, வேலை இருக்குதா, வீடு இருக்குதா, வசதி இருக்குதா, கடைசியில் வாழ முடியுதா பிள்ளைங்க? அது யாருக்கும் அந்த அறிவே இல்லை. நல்ல ஒரு ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவ சித்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? துணையை தேர்ந்தெடுங்க. வசதியா இருக்கிறவன் வசதியான போனால்தான் பார்க்கணுமா?
இது என்ன கால்குலேஷனே தெரியல. கடைசியில வாழாம பாதியிலே சிலதுக்கு வந்துருதுங்க, இன்னொன்னு சிலது இந்த மாதிரி சூசைட் பண்ணிருதுங்க. பட் இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவத்துல மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல நம்ம சபைகள் மாறணும், நாம் மாறணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். எனக்கு தெரியல எவன் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய பெத்தா நகைய போடணும்னு எவன் இதை ஆரம்பிச்சு வச்சான்னு எனக்கு தெரியல. யாருக்கா தெரியுமா? அவன் இப்ப இருக்க மாட்டான் பூமியில, அது நல்லா தெரியும். ஆனா எவனோ ஒரு நாதாரி ஆரம்பிச்சு வச்சான் இதை. அதுக்கு பிறகுதான் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பெருமையான காரியங்கள் எப்படின்னா, இத்தனை பவுன் போட்டா அதுல ஒரு பெருமை. ஊர் சைடுல அது கேவலமான ஒரு தற்பெருமை உண்டு. அது எங்க ஊர் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை இவனை சும்மா அடிச்சு விடுறது, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க மிஞ்ச போனா ஏதோ ஒரு 10 பவுனோ 20 பவுனோ போட்டிருந்தா கூட இவங்க அடிச்சு விடுவாங்க. என்ன அடிச்சு விடுவாங்கன்னா, 100 பவுன் போட்டிருக்காங்க. எப்படியாலும் ஒரு பெருமை. என் பிள்ளைக்கு 100 பவுன்ல என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 100 பவுன்ல பொண்ணு எடுத்திருக்கிறோம், 200 பவுன்ல பொண்ணு. இதுல என்ன பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுட்டு இருப்பான் பாரு, இவன் 100 பவுன்ல எடுத்துட்டேன்னு சொல்லிட்டா நம்ம அதுக்கு மேல எடுக்கணும். அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா இவங்க பீத்திக்கிட்டு அலைவாங்க, நாங்க 200 பவுனுக்கு எடுத்திருக்கோம், வயிறு எரியட்டும்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சாபமான காரியங்கள் இந்த பூமியில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், இனிமே கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பட்டும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ரிதன்யாவுடைய டெத் எத்தனையோ பேருக்கு, அந்த பொண்ணுடைய டெத் பெரிய மனபாரத்தை உண்டாக்கினாலும் எத்தனை பேர் மாறி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ புள்ள இறந்து போச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டாங்க, அப்படியா? கடைசியில அவனும் அதை தானே செய்யறான். பட் நான் ஒண்ணு சொல்லுவேன், வனாந்திரத்தில் நீ இருந்தாலும் உன்னை உயர்த்துகிறது தேவன். வனாந்திரத்தில் நீ வாழ்ந்தாலும் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லையிலே சொல்லலாமா? கம் ஆன். நீ வனாந்திரத்தில் வாழ்ந்தால், ஆமென். ஆம். ஆகவே நான் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, இப்பவுமே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் பார்க்க போறது கிடையாது, என் பிள்ளைய நீர் அனுப்ப போகிறீ, நீ செய்ய போகிறீ. இதுல என்ன பிரச்சனை? நீயே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எடுக்கிறதுனாலதான் உனக்கு பயம் வருது, யோசனை வருது. கர்த்தர் மேல வை, உன் பிள்ளைகளை கரை சேர்க்கிற தேவன் மகிமையாய் கரை சேர்ப்பார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி உயிர் receive Father. ஆமென். அதை விட்டுட்டு ஒண்ணு சொல்றேன், பெண்கள், அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்கன்னா அந்த குடும்பத்துல போய் அந்த புள்ள வாழ்ந்து அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். கரெக்ட் தானே சொல்லுங்க? ஆமென். கட்டுறதுக்கு கொடுக்கிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள். அந்த பிள்ளையினாலதான் உன் மகனுடைய வாழ்க்கையே கட்டப்படுது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளைய வாங்குறதுக்கு, அதாவது கல்யாணம் பண்றதுக்குன்னு டிமாண்ட். எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க, எவ்வளவு பண்ணுவீங்க? இதெல்லாம் வரதட்சணை இல்லை, இதெல்லாம் ஒரு பிச்சை. கரெக்டா இல்லையா? கரெக்டா. ஆனா இது கௌரவமான பிச்சை நினைப்பாங்க நிறைய பேர். கேட்கறது என்னது? கரெக்ட் தானே? ரோட்ல போறீங்க, பிச்சைக்காரன் எப்பா கொடுங்கன்னு கேட்கறான், அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிச்சை. இவங்க என்னன்னா 4-5 பேர் முன்னால கௌரவமா உட்கார்ந்து பிச்சை கேட்கறாங்க. அதான் விஷயம். கௌரவ பிச்சை தான் வரதட்சணை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கௌரவ பிச்சை தான் வரதட்சணை. ஆமென். அதே போல இந்த பெண் வீட்டுக்காரங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லுவேன், என்னன்னா, உன் பிள்ளைய கொடுக்க நினைக்கும் போது, என் பிள்ளை நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட்டுற கூடாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது ஆண்டவருடைய சமூகத்துல வை. போய் எங்கேயாவது போய் பிள்ளைய ஆத்துறாதீங்க. கண்ட இடத்துல கொடுத்து, பணத்தை பார்த்து கொடுத்து, வேலையை பார்த்து கொடுத்து, சம்பளத்தை பார்த்து கொடுத்து பிள்ளை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். தேவன் உண்மையாகவே ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால், தேவன் உன்னை இணைப்பாரே ஆனால்,
அது எந்த சூழ்நிலைகளிலும் அது பிரிந்து போகவே போகாது. தேவன் நினைத்தார். ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? சத்தமா ஆமேன் சொல்லுங்கப்பா. தேவன் இணைக்கலன்னா அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, தெரியும். ஆதாமுக்கு ஏவாளு தான், ஆபிரகாமுக்கு சாராளு தான், ஈசாக்குக்கு ரெபெக்காளு தான். கரெக்டா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? தேவன் நினைக்கும் போது அது எத்தனை பாடுகள் வந்தாலும் பிள்ளைகள் சமாளித்து சகித்து அதை அந்த துன்பத்தின் பாதைகளை கூட அவர்கள் இன்பமாய் மாற்றுவார்கள். அதுக்காக பிரச்சனைகள் வராதுன்னு கிடையாது, பாடுகள் வராதுன்னு கிடையாது. பிரச்சனைகள் பாடுகள் எல்லார் குடும்பத்தில் இருக்கதான் செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார். இந்த பாடுகளில் ஞானமாய் கட்டக்கூடிய பலத்தை கொடுப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் நம்ம சந்ததிகளுக்கு, இனி வளப்போகிற நாட்களுக்கு. ஆமென். அதனால நான் யோசித்து, இந்த வரதட்சணை கேட்கிறவங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாது. சபையில் இருக்கிற போதகர்கள் விசாரிக்கணும், வரதன் அவங்க பேசுனாங்களா இல்ல நீங்களே மனம் ஊர்ந்து செய்யறேன்னு சொன்னீங்களா? ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்களே இப்படி சந்தோஷமா செய்யறாங்கன்னா அது வேற, அது அவங்க விருப்பம், அதுல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதை விட்டுட்டு டிமாண்ட், ரொம்ப மோசமான ஒரு கடைசி காலம். இப்ப வர நாட்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பொண்ணு கிடைக்கிறதே பெரிய அபூர்வமா இருக்குன்னு நான் சொல்றானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பொண்ணே கிடைக்காதான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீ கூட்டிட்டு போயெல்லாம் எங்கேயுமே வாழ வேண்டாம்டா, எங்க கூட இருந்து பக்கத்துல இருந்து வாழு. ஒரு ஆமென் சொல்ல. ஆமென். அந்த நாட்கள்லாம் மாறிடுச்சு. ஐயோ, அந்த காலங்கள்லாம், மிந்தி இருந்த காலங்கள் வேற, இப்போ இருக்கிற காலங்கள் டோட்டலி டிஃபரண்ட். ஒவ்வொரு நாளும் கிருபையில வாழ்றோம். ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான இருக்கிற பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆவியில முந்தின நாட்கள்ல வந்து பாவங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பாவங்கள்லாம் கைக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. கரெக்டா? மிந்தி இருந்து லவ் பண்றதே ஒரு பெரிய பாவம் மாதிரி பார்த்த காலங்கள். கரெக்டா இல்லையா? நான் சின்ன வயசுல வளரும் போது லவ் பண்ண, காதல்ங்கிற வார்த்தையை வாயில பேச மாட்டாங்க. நான் சின்ன வயசுல வளரும் போது எங்க ஊர்ல யாராவது இந்த பசங்க, பெரிய வாலிப பசங்க, எந்த பொம்பளையாவது பார்த்து பேசிட்டானு, ஏ அவங்க காதல் பண்ற, ஐயோ காதல், அது நான் ஊர் சைடு பாருங்க, அதுல வேற வாயில பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், எழுதி காட்டி இருக்காங்க. காதல் பண்றாங்களா? மை காட், பெரிய பாவம் அந்த ஒரு காலம். ஏ அவங்க காதலிக்கிறாங்க, அந்த அந்த வார்த்தை ரொம்ப கேவலமா தெரியும். எத்தனை பேருக்கு ஆமா ஆமாவா இல்லையாங்க? இல்ல நான் மட்டும் தான் அப்படி இருக்கேனா? கரெக்ட் தானே? காதலிக்கிறாங்கனாலே ஐயோ மானமே போன மாதிரியும் எல்லாம் போன மாதிரியும் அவ்வளவு கேவலமாய் பார்த்த நாட்கள். அப்போ பூமி நல்லா தான் இருந்துச்சு, அப்ப இந்த உலகம் நல்லா இருந்துச்சு. இப்போ காதல் என்பது கேஷுவல் ஆயிடுச்சு. காதல் லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் என்னைக்கு அந்த கேஷுவல் ஆச்சோ எல்லா காரியமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா இல்லையாங்க? ஆமா தானே? கரெக்டா? கேஷுவலா என்னைக்கு இந்த காதல், இந்த லவ் கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு எல்லா கர்மமும் உள்ள வர ஆரம்பிச்சது. பக்கத்துல பார்த்து கேளுங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தெரியணும். நான் பிள்ளைகளுக்கே தெரியாது அதெல்லாம். காதல் என்பது பாவமா? பாவம், அது சொல்லணும். லவ் பண்றது பாவமா சரியா? சத்தமா? ஆம், அது தப்பு, அது தவறு, அது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது. ஆண்டவர் வந்து காதலிச்சு திருமணம் பண்ண சொல்லல, ஏற்படுத்தி, உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதை நேசிக்க சொன்னார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உன எல்லாரும் சொல்லுவானுங்க, யாக்கோபை கொண்டு வந்துருவானுங்க. சில ஊழியக்காரங்களே அதை பேசியிருக்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆகவே இன்னைக்கு இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அதான் சொன்ன, அந்த காலத்துல வாழ்ந்த நாட்கள் வேற, இன்னைக்கு அவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு.
பாவம் உன் வீட்டின் வாசற்படியில படுத்திருக்குங்கிற வார்த்தை மாதிரி வாசல்லே காத்திருக்குது எப்ப விழுங்கலான்னு சொல்லி. கிருபை, தேவ கிருபை நம்மளை தாங்கட்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லும். தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தேவ கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய கிருபை எங்களை நிரப்பட்டும். கர்த்தரை நேசிக்கிற முதல்ல இன்னைக்கு இருக்கிற காலங்கள் மொபைல் போன்ல இன்னைக்கு நம்மள அறியாமே குழந்தைகளையும் நம்ம அடிமையாக்கிட்டோம். அதுல அம்மாவா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணு மொபைல் போனை கொடுத்தா பிள்ளைங்க என்ன செய்யுது? அமைதியா இருக்குது. நமக்கு பிரச்சனை பாடு, சரி அதுக்கு ஏதாவது கையில கொடுத்துட்டு நமக்கு நிம்மதியா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு பேரண்ட்டும் என்ன பண்ணிடுறோம். பட் அது சரியா நான் கேட்டா அது தவறு. அந்த காலத்துல நம்ம அப்படியா வாழ்ந்தோம்? அப்பா அம்மானா ஒரு பயம் இருந்தது. அப்பா அம்மாவுக்கு ஒரு வார்த்தைகளுக்குனால ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு சத்தம் கேட்டாலே எல்லாம் அமைதியா இருந்தோம். இப்போ நம்ம இப்படி சொன்னா தலைகீழா இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சந்ததிகள், இன்னைக்கு அவருக்கு இருக்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். நாம் தேவ பிள்ளைகளை பக்தி விருத்திக்காகத்தான், பக்தி விருத்தியோட தான் நம்ம நடத்தணும். ஆமென். ஒரு அலையில சொல்ல அரராத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். மொபைல் போனை பார்க்காதன்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அதுலதான் ஏசப்பா பிரியப்படுவார். புரியுதா நான் சொல்றது? இன்னையில இருந்து அப்படி மாறணும்னு நினைங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி நடத்த, அந்த பிள்ளைகள் ஒரு காலம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதே கதறி அழுவாங்க. ஆமா ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னியோ. அப்படி என்ன செய்யணும்? சண்டே கிளாஸ்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இனி பிள்ளைகள் அப்படி கொண்டு போங்க. தேவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவர்களை என்ன செய்யுங்க? நடத்துங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அம்மா அப்பா போட்டு உழுக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க உழுக்குதுங்க. ஆமா, நம்மளாம் ஒரு பொருள் கேட்டா அது எப்பமோ இன்னைக்கு கேட்டனா அது எத்தனை மாசம் கழிச்சு கூட நமக்கு கிடைக்கும். அதுவரை நம்ம என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். இப்ப அப்படி கிடையாது, உருளுதுங்க. இப்பமே கொடு, அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி, இப்பமே எனக்கு வாங்கி கொடு, ஒப்பாரி வைக்குது. நம்ம மனசு என்ன ஆயிருது? கொஞ்சம் கல் ஆகணும் போல. தாய் தகப்பன்லாம் கொஞ்சம் கல் ஆகுங்க. அது அழுதுட்டு போகுது. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அழுதுட்டு போகுது. உடனே வாங்கி கொடுக்காதீங்க. நம்மளை எப்படி நடத்தினாங்கன்னு யோசிங்க. உடனே வாங்கி கொடுக்கும் போது நாளைக்கு என்ன ஆயிருது? உடனே அதை வாங்கணுங்கிற மனநிலைமை வருது. இல்ல அப்பாட்ட கேட்ட அம்மாட்ட கேட்ட இப்போதைக்கு கிடைக்காது, ஜெபிக்கணும். இப்படிதான் நான் வீட்டுல சொல்லுவேன். நம்ம இங்க சொல்லிட்டு வர்றதுக்குள்ளேயும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ராமன் சொல்லக்கூடாதா? காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரு. அது 20 ரூபா பொருளா தான் இருக்கும். பட் நான் நினைக்கிறேன் முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் முதல்ல இன்னைக்கு மாறணும். ஒரு ஆளிலே சொல்லுங்க பா. ஏன்னா பைபிள்ல இருக்கு, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் அப்படி ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆமென் ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு. அதே போல வெளியே இருக்கிற உணவை வாங்கி கொடுக்கறத ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. வெளியே இருக்கிற உணவை, ஹோட்டல்ல இருக்கிற உணவை வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. முடிந்தா வீட்டில் செஞ்சு கொடுங்க சந்தோஷமா. ஒரு ஆமென். எப்பமோ ஒரு நேரம் ஹோட்டல் போறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுவே வழக்கமாக்கிறாதீங்க, அது கேடான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இது நான் சின்ன பிள்ளைகள் மாத்திரம் சொல்ல, பெரியவங்களுக்கும் சொல்றேன் நான். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீட்டுல சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஒரு ஆமென். வரமாட்டேங்குதே, உடனே சொமோட்டோல ஆர்டர் போடாதீங்க. பிரியாணிய சொமோட்டோல புக் பண்ணாதீங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீ போஜன பிரியனாய்
இருக்காத. போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வைன்னு இருக்கு. ஆமென். ஆமாயா, ஃபூடியா இருக்காதீங்க. இன்னைக்கு அதுதான் அந்த வார்த்தை தான். ஒரு என்ன வார்த்தை, ஒரு என்ன வார்த்தை சொல்லலாம், அத ட்ரெண்டான வேர்டு ஃபூடி. அது ஒரு அம்மா ஒரு இனிய நாளில் பேசுது ஃபூடி. அந்த டியை வந்து சைலண்டா சொல்லுவாங்க. போஜன பிரியனா இருக்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்க பழகுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாரத்துல ஒரு நாள் உபவாசிங்க. ஒரு 2 வேளையாவது உபவாசம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யணும். ஆசீர்வாதம் எப்படி வரும்? தாவீதை எப்படி கர்த்தர் வந்து தேடி போய் ஆசீர்வதித்தார்? அவருடைய இருதயம் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதவுறது போல அவருடைய ஆத்துமா உமை நோக்கி கதறுது. அவருக்கு பசி பெருசா தெரியல, அவருக்கு அவருடைய ஆத்துமா ஆமென் அவரையே வாஞ்சித்து கதறி கொண்டிருந்தது. கர்த்தர் தாவீதை தேடி போய் அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், கொம்பை உயர்த்துகிறார். ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டோம், சந்தோஷம். வார்த்தை கேட்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்கு நாம் என்ன செய்தோம் இன்னைக்கு யோசிங்க. ஆமென். தேவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பிடித்துக் கொள்ளுகிறார்கள். வார்த்தையை கேட்டபடியாக தேவ சமூகத்தில் போய் நீங்கள் போராடி ஜோமனுனீங்களா? யோசித்து பாருங்க. கரெக்டா இல்லையா? நம்முடைய பிரச்சனையே எப்படி இருக்கு? ஆராதனை எப்ப முடியும், வீட்டுல போய் எப்ப சாப்பிடலாம். நம்ம பிரச்சனை எப்படி இருக்கு? சாப்பிடுறதுல ஏன் பிரச்சனை இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமென். அங்க ஒருத்தர் சாமுவேல் தேவ திட்டம் நிறைவேற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தார். தீர்க்கதரிசி. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமா தானே கேளுங்க. ஆமா தானே? சாமுவேல் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தாவீது வர்ற வரைக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை பார்க்கிற வரைக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும், நான் இந்த பெரிய பந்தி, அத்தனை பந்தி காத்திருக்கிறது, பலி விருந்து காத்திருக்கிறது, நான்வெஜ் காத்திருக்கிறது, பெரிய விருந்து காத்திருக்கிறது, நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க. ஆமென். தேவனுடைய காரியத்துல பக்தி வைராக்கியமா இருக்க பழகுங்க. ஆமென். இன்றைக்கு நீர் என்ன ஆசீர்வதிக்காம நான் தொட மாட்டேன் ஆகாரத்தை. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை மகிமையை அனுபவிக்காம என் நாவல பச்சை தண்ணி என்ன செய்யாது, படாது. இப்படி என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படி மாறுங்க. ஒரு அழியில சொல்லக்கூடாதா? ஆமென். அந்த பக்தி விருத்தி உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அழியில சொல்லலாமா? ஆமென். நல்ல கைகளை அசைச்சு காட்டுங்கப்பா. ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன். ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆகட்டும். அது ஆயிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது கர்த்தராலே, எல்லாம் சொல்லுங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை மறுபடி படித்தரலாமா? 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல். அப்பதான் அவர் சொல்றான், தாவீது சொல்லுகிறார், எனக்கு என் பந்தியை கர்த்தர் ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டார், என்னை அபிஷேகிக்க ஆரம்பித்து விட்டார். அதனால் அவர் சொல்றார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இதிலே களி கூர்ந்து என்றைக்கு அபிஷேகம் உன்னை நிரப்புகிறதோ அன்னைக்கு மகிழ்ச்சி வருகிறது, அன்னைக்கு களி கூறுதல் வருகிறது. அது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த ஆராதனையில உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்றாருன்னா, அபிஷேகத்தை நிரப்புறாருன்னா, இது உனக்கான நாள். தாவீது சொல்றா, இது கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தாவே ரட்சியும்,
கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். வாய்க்க பண்ணு. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு. ஆமென். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். கம்மா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழும்படியா என் வாழ்வினை மாற்றிடும் புதியதாய் வனைந்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே, என் வாழ்வினை மாற்றிடும் புதியதாய் வனைந்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்ட வாக்குத்தத்தம் வார்த்தையின்படியா ஆகாதென்று தள்ளினப்பட்ட கல், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்ற வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைங்க உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, உங்களை அர்ப்பணிங்க. அநேக காரியங்களை கேட்டோம், சத்தியத்தை கேட்டோம். இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நான் சமர்ப்பிக்கிறேன், ஐ சரண்டர். உம்முடைய வார்த்தையின்படியா என்னை ஆசீர்வதி, உம்முடைய வார்த்தையின்படியா என்னை உயர்த்தும், உம்முடைய வார்த்தையின்படியா என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்துவீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில், அப்பா இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், மறக்கப்பட்டிருந்தோம், தள்ளப்பட்டிருந்தோம். ஆனா எங்களை தேடி வந்து எங்களை அழைத்து எங்களை அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தீரப்பா. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசையோடு வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் மேலே உடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொரு பேரையும் ஆவியினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணும், வல்லமையினால் நிரப்பும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகளை திருப்பி போடும். உடைக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கை இன்றைக்கு நீர் அற்புதங்களை, ஆச்சரியங்களை, தாவீது சொல்லுகிறார், அது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இனி ஆச்சரியமான அற்புதங்களை, ஆச்சரியமான அதிசயத்தை உங்க பிள்ளைகள் காணும்படியாய் கர்த்தர் செய்யுங்கப்பா. தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே எங்களை தாழ்த்துகிறோம். அப்படியே ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, ஆசையாய் இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன்
தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாண்டவரே, கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும், உடைய பிரசன்னத்தினால் அலங்கரியும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை வெளிப்படற்று ஆசீர்வதித்து உயர்த்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ROI Power Ministries.